சிறுவனை வாழை தோட்டத்திற்கு அழைத்து சென்று கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்ற போதை ஆசாமி. கோவில்பட்டியில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உள்ள குச்சி கம்பெனியில் வேலை பார்த்து வந்த வேலுச்சாமி என்ற 22 வயது போதை ஆசாமி அப்பகுதியில் வசிக்கும் சிறுவர்களை மிரட்டி சிகரெட் வாங்கி வரச் சொல்வதும் புகையிலை வாங்கி வர கட்டாயப்படுத்தும் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த 12 வயது சிறுவனை வேலுச்சாமி வலுக்கட்டாயப்படுத்தி பூசாரிப்பட்டியில் உள்ள வாழை தோட்டத்திற்கு அழைத்து சென்று டார்ச்சர் செய்துள்ளார். சிறுவன் கத்த ஆரம்பித்ததும் அருகில் இருந்த கிணற்றில் தள்ளி கொலை செய்யவும் முயற்சி செய்துள்ளார். சிறுவனுக்கு அரைகுறை நீச்சல் தெரியும் என்பதால் நீச்சல் அடித்துக் கொண்டே தன்னை காப்பாற்றுமாறு கூச்சலிட சிறுவனின் பெற்றோர்கள் ஓடி வந்து மீட்டுள்ளனர். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போதையாசாமி வேலுச்சாமியை கைது செய்துள்ளனர் போலீசார். விட்டிருந்தா என் மகனை கொன்றிருப்பான். இது போன்ற நபர்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருங்கள் பெற்றோர்களே என பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை பரிதவிப்புடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து ஈவினிங் ஸ்கூலுக்கு வரப்போ வீட்டில் வந்து வெளில ஜாலியாக பசங்களோட விளாட போயிட்டு வந்தோம். விளாட அங்கே லோக்கல் பையன் தான். அவன் பையன் பேர் வந்து வேல்ஷாப். ஸோ இன்னே வந்து என்னன்னா அவங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ என் பையனை வந்து வாலண்டியாக எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு ஏதாவது தூக்கி போட்டாங்க. நீச்சல் போயிட்டாங்க சொல்லி அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் உள்ள தூக்கி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை கூட அவங்க ஏஜ் பசங்களோட விளையாடுறவங்க பசங்களோட செக்ஸுவல் டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லையா இப்போ அந்த தம் அடிக்கிறது, அவங்க அந்த கோயிலில் உள்ள வாயில் இது மாதிரி கம்பல்சரி வந்து வாலண்டியாக வந்து இது மாதிரி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த பையன் அப்படின்னு தான் ஓடி வந்துட்டான். ஓடி வந்தாலும் இழுத்து வச்சு உள்ள இழுத்து பிரித்து கிளம்பி தூக்கி உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டதான் என்னாச்சுன்னா அவனுக்கு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பழகக்கூடாதுங்க. சின்ன நம்ம தெரியாமல் என்ன வேணா பண்ணுவாங்க. இல்லையே பையனை பொண்ணுன்னா இதில் ரொம்ப இதாக போயிருந்தேன். ரொம்ப வேற மாதிரி இருக்குது. அதான் பேரண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சரி தான் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் எத்தனையோ குழந்தைங்க நடவடிக்கை இருக்காங்க தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களால பார்த்து